இந்த ஒரு கேமிங் ஆப்ல நீங்க யூஎஸ்டிடியாவோ இல்ல பேபாலாவோ இல்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா எடுத்துக்கூடிய சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன். நான் வித்ரா எடுத்திருக்கேன். வித்ரா பண்ண கிளிக் பண்ணிக்கிறேன், மெட்டா வாலெட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் $10 அப்படிங்கிறது நான் வித்ரா கொடுத்துருப்பேன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபீஸ் போக கிட்டத்தட்ட $8.45 அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ரூஃப் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜஸ்ட் என்னுடைய வாலெட்குள்ள போயிடுறேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், ஹிஸ்டரி கிளிக் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு $8 அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கா. ஸோ அதனால வித்ரா எடுத்துட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஈஸி. இப்போ லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது போல ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வைல் யூசிங் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மிக முக்கியமானது, ஸோ இந்த இடத்துல கூகுள் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. இந்த கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்க ஜிமெயில் மூலமா லாகின் பண்ணி உள்ள வாங்க. அதுக்கப்புறம் கேமோட ஆப்ஷன் இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு மேல ஒரு ஏரோ பண்ணிருக்கேன் பாருங்க, அதுதான் ப்ரொஃபைல் பிக்சர். இது திரும்ப உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இதுதான் ப்ரொஃபைல் பிக்சர். சோ இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அகைன் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, சோ ஏரோ பண்ணிருக்கல, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் போட்டோன்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய செல்ஃபி இல்லைன்னா நம்மளுடைய போட்டோ தான் எடுத்து வைக்கணும். அப்படி வைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கரெக்டா இந்த ஆப்ல இருந்து வித்ட்ராவல் அப்படிங்கறதெல்லாம் வரும். ஆனா சோ இந்த இடத்துல ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிக் நேம் உங்களுக்கு பிடிச்ச போல கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படிங்கிறது உங்க நேம் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் அப்படிங்கிறது கீழே இருக்குல்ல, இதுல வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல தான் நம்ம வந்து ஜிமெயில் அப்படிங்கறது ஆட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல இந்த கூகுள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்து உள்ள வந்திருக்கோம். அதனால அது நமக்கு ஜிமெயில்ங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காவே. இந்த இமெயில் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணணும். இது ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல நம்மளுடைய இமெயில் அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுக்கு ஓடிபி அப்படிங்கிறது இது போல வரும். உங்களுக்கு மெயின் ஆப்ஷன்லயே உங்க ஜிமெயில் ஓபன் பண்ணீங்கன்னா வரும். அப்படி வரலன்னா மேல இருக்க அந்த 3 பார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஸ்பாம் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இது போல பிளாக்ஸ்டர் டீம் சப்போர்ட்னு சொல்லி உங்களுக்கு ஓடிபி கோட் அப்படிங்கறத அனுப்பிச்சிருப்பாங்க. சோ இதுல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க போட்டு நீங்க என்டர் பண்ணி வந்துக்கோங்க. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ல வந்து எப்படி கேம் பிளே பண்றது அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம். அதுக்கப்புறம் இதுல நீங்க எப்படி வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, என்னுடைய டெலிகிராம் ஐடி தரேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா கிளிப்பிள்ளைக்கு எப்படி சொல்லுமோ அது போல சொல்லிட்டு நான் உங்களுக்கு வித்ட்ரா பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆப்ல வந்து எப்படி நம்ம கேம் பிளே பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இந்த கேம் வந்து ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது போலதாங்க கட்டம் இருக்கும். இந்த கட்டத்துல சோ நிறைய லைன்ஸ் இருக்கா, இதுல இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் எடுத்துக்கலாம். சோ அடுத்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இதே போல 6 லைன் அப்படிங்கிறது நீங்க எந்த வாக்குல வேணா அடிக்கலாம். சோ ஆனா நீங்க 6 லைன் அப்படிங்கறது அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க $0.4 தரது அப்படிங்கறத சொல்லியிருக்கானா. அதுக்கு முன்னாடி சைன போனஸா இதுல $2 சொல்லியிருப்பான். அதையும் கரெக்டா கொடுத்துருவாங்க. சைன போனஸ்க்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சைன் அப் அந்த ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே இங்க உங்களுக்கு 2000K காயின்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயா கொடுத்துருப்பான். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு $2 அப்படிங்கிறது அது ஆட் ஆயிருக்கும். சோ சாரி சொல்ல மறந்துட்டேன். சோ இப்போ இந்த 6 லைன் அப்படிங்கறத நம்ம அடிச்சிட்டோம்னா இது போல ஒவ்வொரு டைம் நமக்கு $0.4 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த இதை வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணி ஈஸியா பார்த்தா வந்து இதுல வித்ட்ரா அப்படிங்கறது எடுத்துக்க முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க ஏர்ன் பண்றீங்களா, இந்த டாலர் வந்து உங்களுக்கு இங்க மேல இருக்கல இந்த கோல்டு காயினா தான் வரும். இப்போ இந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க என்னுடைய டெலிகிராம் மெயில் சைட்ல கொடுத்துருக்க பாருங்க, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கோல்டு காயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம் டாலர் வேல்யூ என்ன அப்படிங்கறது. சோ இப்போ இங்க ஒண்ணு நம்ம பண்ண போறது கிடையாது. இது போல நம்ம கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறது ஏன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நமக்கு 1000K இருக்குல்ல, 1000K கோல்டு காயின்ஸ்க்கு $1 சோ $10 தான் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். சைன் அப் போனஸா $2 கொடுத்துட்டான். சோ பேலன்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் கேம் பிளே பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல ஜெம் இருக்குல்ல, இந்த ஜெம்மை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜெம்மை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல பாருங்க 8000K கோல்டு காயின்ஸ்க்கு நமக்கு 1 லட்சம் ஜெம் அப்படிங்கறது தருவாங்க. 1 லட்சம் ஜெம்மோட வேல்யூ என்னன்னா 10,000 ஜெம்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து நமக்கு $1. சோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு $10 அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறத கொடுத்தோம்னா இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல வித்ட்ரா பட்டனை கொடுத்துட்டு சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து மினிமம் $10 அப்படிங்கறது நீங்க வித்ட்ரா பட்டனை கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மெட்டா வாலெட் அப்படிங்கறது நம்ம வந்து மெட் வாலெட் அப்படிங்கறது நம்ம வந்து கிரியேட் பண்ற போல இருக்கும். அதை நான் வந்து சின்னதா ஒரு ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு வீடியோ போடுறேன், நீங்க அங்க பாத்துக்கோங்க. சோ அதை நீங்க கிரியேட் பண்ணிட்டு வித்ட்ரா அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா சோ உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். அதனால வித்ட்ராவல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது என்ன கான்டாக்ட் பண்ணுங்க பர்சனலா, நான் உங்களுக்கு டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அங்க நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டெலிகிராம் சேனல் வீடியோ போட்டுறேன், அங்க பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனா பேமெண்ட்டை பொறுத்தவரையும் கேரண்டி எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஸோ சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. இது போல ஏர்னிங் அப்ளிகேஷன்லாம் எப்பயாவது கிடைக்கும். ஸோ அப்போ வாய்ப்பை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணிக்கிட்டாதான் எப்போதுமே கிடைக்காது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால வாய்ப்பை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுன்னா நான் கனெக்ட் பண்ண நான் உங்களுக்கு சொல்றேன்.